ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாமே எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் இருக்காங்கன்ட்டு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் சொல்ல முடியாது, கம்மியாகவும் சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா சங்கர் பற்றி தெரியும், சங்கர் ரொம்ப நல்லா மூவிஸ் எடுப்பார், பெரிய பட்ஜெட்டில் போட்டு நல்லா விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்தியன் 2 வரதுக்கு காரணமே இந்தியன் 1 தான் ப்ரோ. இந்தியன் 1 நல்லா இருந்தது. சொல்லப்போனால் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த படம். பட் நான் பிறந்தக்கப்புறம் தான் அதை பார்க்குறது ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். பட் எனக்கு அந்த படம் அப்போ எடுத்திருந்தாலும் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் ப்ரோ இந்தியன் 2க்கு வரலான்னு வந்திருக்கேன். இந்தியன் 3யும் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்தியன் 2, 3 ரெண்டுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் ப்ரோ வந்திருக்கேன். நான் இந்தியன் 1 பார்த்ததில்லை, ஆனால் அப்புறமா நான் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சி. இந்தியன் 2க்கும் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப வருஷமாக வருதுன்றாங்க, இப்போ தான் வருது, பார்ட் 3யோட வருதுன்றாங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போகிறோம், நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்போம். இப்போ டிக்கெட் வாங்க தான் வந்துடும். இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ சங்கர் சார் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து கலக்கியிருப்பார். ஒரு வயசான கேரக்டரில் வயசானவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது வயசானவங்களை வச்சே ஒரு மிகப்பெரிய ஹிட்